ஹலோ மை டியர் பிளடர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஒரு எப்பிக்கான ஒரு பேட்டில் என்னன்னா லெஜெண்ட்ஸ் பிரைசன் vs ஜெனிசஸ் வேல்ட்ரியாக். ஆப்போசிட் பார்ட்டி அத்தனை ஆப்பிட்டு கில்லி மேடம் கில்லி. இதை நீங்கள் அனிமேல மட்டும் தான் பார்க்க முடியும். இந்த பேட்டிலுக்கான ஒரு தனி ஒரு கதையே இருக்குது. என்னென்னா வந்து நம்ம வேல்ட்ரியாக், அதாவது வால்டோவாய் வந்து பிசி சோலில் போய் ஜாயின் ஆயிருப்பான். ஸோ ஜாயின் ஆனப்போ அவன் வந்து ஷூவை பற்றி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரேஜிங் புல்ஸில் போய் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் அவன்கிட்ட இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வராது. அதாவது வந்து இவங்க 2 பேர் லெட்டர் மூலமாக ஃபோன் மூலமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் நடுவில் என்ன இருக்கும்னா ஷூட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜுமே வராது. இந்த மாதிரி நான் ரேஜிங் புல்ஸில் சேர்ந்தேன் அது மட்டும்தான் அவனுக்கு தெரியும், அவன் ஊரில் இருக்கும்போது. அதுவும் அண்ட் அவன் பிசி சோலுக்கு வந்தக்கப்புறம் ஷூவை சுத்தமாக மறந்துடுவான். ஏன்னா வந்து அங்கே ஒரு பெரிய காம்படிட்டர் இருக்கான். யார்? ஃப்ரீ டெலஹோயா. ஸோ அவ்வளோ பெரிய காம்படிட்டர் இருக்கிறதுனால இவன் ஷூவை பற்றி மறந்துடுவான். ஸோ கொஞ்ச நாள் பேட்டில் போகும். பிசி சோல் கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ தான் வந்து ஷூன்னு ஒருத்தன் நம்ம ஃப்ரெண்டு இருக்கானே, அவன் என்ன ஆனா, ஏன் ரேஜிங் புல்ஸ்லேருந்து அவனை காணோம், ரேஜிங் புல்ஸில் வந்திருப்பாங்க, நம்ம ஷூ இருந்திருக்க மாட்டான். அப்போ தான் அவனுக்கு டவுட் வரும், ஷூ எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம வாக்கியா உள்ளே வருவான். அப்போ தான் வந்து வாக்கியா கூட மேட்சே முடிஞ்சிருக்கும். ஆக்சுவலி பிசி சோலுக்கும் வாக்கியாவோட டீமுக்கும் அப்போ தான் மேட்ச் முடிஞ்சிருக்கும். ஸோ அப்போ வந்து அப்போ வந்து நம்ம வால்ட்டு வந்து ஷூவை தேடிக்கிட்டு இருக்கதா வந்து வாக்கியாட்ட சொல்லியிருப்பான். ஸோ வாக்கியா தான் பணக்காரனாச்சா. ஸோ அங்கே இங்கேன்னு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி கடைசியில் வந்து சொல்லுவான், ஷூ வந்து வேறு எங்கேயும் போகல, அவன் வந்து கடைசியில் வந்து ஸ்னேக் பிட் அப்படின்ற ஒரு குகைக்குள்ளே போயிருக்கான் ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக. அங்கே வந்து ஆஸ்டம் அப்படின்ற ஆஸ்டம் தான் அங்கே இருப்பான். ஸோ ஆனால் பட் அங்கே வேறு ஒரு பேர் சொல்லி கூப்பிட்ருப்பாங்க, ஐ டோன்ட் நோ, வைலட் மாஸ்க்னு நினைக்கிறேன், மேபி சம்திங். ஸோ அண்ட் அவன் தான் அங்கே ஒரு மாஸ்டர் இருக்கான், அவன் தான் வந்து ஷூ ஏதோ பண்ணிட்டான், அதனால தான் ஷூவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய இதாக போயிட்டுருக்கும். அப்போது வந்து ஷோ நம்ம அங்கே போய் பார்த்துருவோம்னு சொல்லிட்டு வாக்கியா அவனோட ப்ரைவேட் ஜெட்டில் 4 பேரும் போவாங்க. ஸோ யாரெல்லாம்னா ரெண்டாரோ கியாமா, வாக்கியோ மொராசாக்கி, வால்டோவாய் அண்ட் அவன் கூட வந்து கூசா ஆக்கர்மன், இவங்க 4 பேருமே வந்து ஷூவை தேடி போவாங்க. அண்ட் அங்கே என்ட்ரியில் வந்து 4 பேர் கூட பேட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். மொதல் பேட்டில் வந்து நம்ம ஷூ வந்து நிற்பான், அதாவது ரெட்டை வந்து நிற்பான். இதான் என்னோட லெஜெண்ட்ஸ் பிரைசன், ஷூக்கு வந்து யூஸ் பண்ண தெரில, ஸோ அதனால் அவன்கிட்ட நான் லெஜெண்ட்ஸ் பிரைசனை எடுத்துக்கிட்டேன், அவன் வந்து ஒரு மொக்க பீஸு, வேஸ்ட் பாஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பேட்டில் ஆரம்பிப்பாங்க. அதில் வந்து வால்ட்டும் இவனும் மோதுறப்போ பஸ்ட்டு தான் ஆகும், உங்களுக்கே பார்த்துருப்பீங்க. இப்போவும் அதே மாதிரி ஆகுதா எனக்கு தெரில, ஸோ பார்ப்போம். இப்போவும் அதே மாதிரி நடக்குதா, இல்லைனா லெஜெண்ட்ஸ் பிரைசன் வந்து ஜெயிக்குதா, இல்லைனா வால்ட்ரியாக் வந்து டிஃபீட் ஆகுதா என்னன்னு தெரில. ஸோ இது 5 பாயிண்ட் பேட்டில், ஸோ பார்த்துருவோம். ஸோ கைஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். பிளடர்ஸ் பிளடிங்க மறந்துடாதீங்க. ஸோ இன்ட்ரோ போடுறா. நெத்தியடி சொல்லியடி. ஓ, ஸ்பீடு உண்மையிலே அற்புதமாக இருக்குது. இட்ஸ் அன்மெஷரபிள் ஸ்பீடு. ராக்கெட் வேகத்தில் போகிறான். ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுக்க போகிறான். எனக்கு தெரிஞ்சு நான் லெஃப்ட் சைடை யூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் ஸ்பைசனுக்கு. ஏன்னா ஸோ லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சம் கிளிக் இஷ்யூஸ் இருக்குது. அதாவது இஷ்யூஸ்ன்னு சொல்ல வரல, பஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ரொம்பவே லெஃப்ட் சைடில் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம லெஃப்ட் சைடை யூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் சைட்லேயே மோதுவோம். நெத்தியடி சொல்லியடி. ஓ, ரிங் அவுட் ஃபினிஷ். இட்ஸ் ஆன் ரிங் அவுட் ஃபினிஷ். மொதல் பாயிண்ட்டும் ஸ்ப்ரைசன் தான் எடுத்துச்சு. ஸோ ஸ்ப்ரைசனுக்கு 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு நான் கணக்கு எடுத்துக்க வேண்டாம், ஏன்னா அதில் வேல்ட்ரியாக் மேலே லான்ச் ஆன மாதிரி இருந்துச்சு. ஓ, இட்ஸ் லிட்ரலி ஹெவி ஹிட்டுக்கு பர்ஸ்ட் ஆகிறதுக்கு 50-50 சான்ஸ் இருக்குது. ரீபூட் ஆக்டிவேட் ஆகிட்டு லெஜெண்டுக்கு 2 பாயிண்ட். இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா பஸ்ட் கன்ஃபார்ம். 2 பேர் ரைவல்ஸ் அப்படின்றனால இப்படி மோதுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நெத்தியடி சொல்லியடி. ஓ, பாஸ் ஃபினிஷ். ஸோ கைஸ் நீங்கள் நல்ல உத்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், முதல்ல பர்ஸ்ட் ஆனது வேல்ட்ரியாக் தான். ஸோ பஸ்டான வேல்ட்ரியாக்கோட பார்ட்ஸ் லெஜெண்ட்ஸ் பிரைசன் மேலே பட்டு லெஜெண்ட்ஸ் பிரைசன் பர்ஸ்ட் ஆகிட்டு. ஸோ இது ஒரு 2 பாயிண்ட் கொடுக்குறான். ஸோ மொத்தமாக வந்து ஸ்ப்ரைசன் 4 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கு. ஆல்ரெடி லீடிங்கில் தான் இருக்கான், இப்போ 4 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கான். ஸோ செக் பண்ணி பார்த்துருவோம். 5th பாயிண்ட் யாருக்கு? 5th பாயிண்ட் எடுத்தால் லெஜெண்ட்ஸ் பிரைசன் வின் ஆயிடுவான். ஓ, எனக்கு தெரிஞ்சு வேல்ட்ரியாக் தான் எடுப்பான்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், வேல்ட்ரியாக்கு 1 பாயிண்ட். ஸோ வாங்க முதல்ல வந்துட்டு ஸ்ப்ரைசன் விட்ருவோம். ஸ்ப்ரைசன் பஸ்டாக இப்போ ரிங்கில் இருக்குது.
ஸோ இது கணக்கு கிடையாது, இது என் லான்ச் மிஸ்டேக் தான். ஆக்சுவலி இது என் லான்ச் மிஸ்டேக் தான். ஸோ இதை கணக்கு எடுக்க வேண்டாம். ஸோ நான் திரும்ப ஸ்ப்ரைஸை நான் லான்ச் பண்ணுறேன். கமான் வேல்ட்ரியாக் ஜெனிசஸ் வெப். ஸோ நம்ம இன்னும் வேல்ட்ரியாக் ஸ்ட்ரைக் சிப்போ இல்லைனா வந்து ரிபூட் டிரைவரோ அல்டிமேட் ரிபூட் டிரைவர் எதுவுமே போட கிடையாது. ஸோ அதனால் என்ன நடக்கும்னு யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ வேல்ட்ரியாக்கு 2 பாயிண்ட். வரான் வால்ட்டு வரான். ஹெவி ஹிட்டு விழுக மாட்டுக்கு முன்னாடி மாதிரி. ஸோ நான் லான்ச் ஃபார்மை மாற்றி ஆகணும். வேல்ட்ரியாக் 3 பாயிண்ட் எடுத்திருக்கு. வேல்ட்ரியாக் விட்டுறலாம். என்னடா மாட்ட முடியல. சரி ஓகே, நம்ம லாஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்சிடறோம். எனக்கு தெரிஞ்ச அதில் ஸ்ப்ரைஸ் தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். தேடி சோழி அடி. ஓ பஸ் அல்டிமேட் ஸ்பீடு. வேல்ட்ரியாக் செதஞ்சிட்டு, அந்த விழுந்த 2 அடியில் வேல்ட்ரியாக் செதஞ்சிட்டு. ஷிட், இன்னும் கொஞ்ச நேரம் ஸ்பின்னாக இருந்தால் கன்ஃபார்ம் வேல்ட்ரியாக் பர்ஸ்ட் ஆயிருக்கும். ப்ரைஸும் பர்ஸ்ட் ஆயிருக்கும் போல. இன்னும் 1 அடி வாங்கியிருந்தா. சரியான அடி கைஸ். இந்த சைடில் வேல்ட்ரியா லெஜெண்ட்ஸ் வெரிஷன் வேல்ட்ரியாக் அடித்து வேல்ட்ரியாக் இங்கே போய் அடிச்சுட்டு திரும்ப வருது. சரியான பேட்டில். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு யார் வின்னர்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பார்த்ததில். லெஜெண்ட்ஸ் பிரைசன் இஸ் த வின்னர். இப்போ நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மற்ற எல்லாவனுமே எனக்கு கீழே தான். அதாவது ரெட் ஐ இஸ் த வின்னர். ஸோ அனிமேல என்ன நடக்குமோ அதுதான் நம்ம ரியல் லைஃப்லையும் நடந்திருக்கு. ஸோ அனிமேலையும் லெஜெண்ட்ஸ் பிரைசன் வேல்ட்ரியாக்கை திணற பஸ் பண்ணும். ஸோ அதே மாதிரி திரும்பவும் பஸ் பண்ணியிருக்கு. ஆக்ஸ் லான்ச்லாம் காட்டி அவனோட நிறைய வித்தைகள்லாம் காட்டி பஸ் பண்ணிட்டான். அந்த பஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. கன்ஃபார்ம் இந்த பே வாங்கினதுக்கு அந்த பர்ஸ்ட் கன்ஃபார்ம் ஒர்த்து தான். ஸோ லெஜெண்ட்ஸ் பிரைசனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோவில் தான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ். பை.